ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜெர்னி. இதான் ஜானு vlogs. குலு குலு வெண்பனி போல சல சல சல்லடையாக பல பல கற்பனை மோத பறக்கவ உன் நினைப்பாக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுஷ்கோடிக்கு நம்ம 3 days ட்ரிப் போயிருந்தோம். டோட்டலாக ஒரு 6 பேர் போனோம். நம்ம பட்ஜெட் வந்து 15K ஸ்டே, ஃபுட்டு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், பெட்ரோல், அது இல்லாமல் டோல் எல்லாமே வந்துடும். எல்லாமே சேர்த்து 15,000ல் 6 பேருக்கும் சேர்த்து போகணும். இது 3 days ட்ரிப் பண்ணுறதுனால குட்டி குட்டி பார்ட்டாக தான் வீடியோ வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இவ்வளோ நேரம் யாரும் வரல, கரெக்டாக வராங்க. இதான் டைனிங் ஏரியாக்கா. இதுதான் டைனிங் ஏரியா. எல்லாம் வந்து 200 people கிட்ட சாப்பிட்லான்னு சொன்னாங்க. மேலே பார்த்தீங்களா, இந்த டிண்டர் கிளாஸ் வச்சு ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒவ்வொரு ஓப்பனிங்லையும் ஒவ்வொரு கலர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சமைச்சிட்டு காக்கர் யூனிட் வைக்கிறது போல். ஒரே நிமிஷம்க்கா. இது ஆத்தமரி டைல்ஸ். இது ஒரிஜினல் தஞ்சாவூர் பெயிண்டிங்கா? ஒரிஜினலா? பாயிலே பர்ஸ். டெய்ல்ஸ். இது டெய்ல்ஸ் தானே? இங்கே பாருங்க, குட்டி குட்டி ஸ்டூல். ₹1000 ஒரு வீடியோ போயிடுச்சு.
டிண்டட் கிளாஸ். இது ஒரிஜினல் இல்லைப்பா. ஒரிஜினல்னா இங்கே இவ்வளோ இதுவாக வச்சுருக்க மாட்டாங்கப்பா. இது டைனிங் ஏரியாவா? இது டைனிங் ஏரியாவில் இல்லை, சும்மா அந்த டிண்டட் கிளாஸ் தான் டைனிங் ஏரியா. இங்கே இது சூப்பராக இருக்குது, மிரர் வச்சு பண்ணியிருக்காரு. கீழே இருக்க ஆட்டோமேட்டிக்ஸ். ஆமாம், டைல்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. மண்ணில் பண்ணுறதுப்பா, பீங்கா தான் பதுவோம். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆத்தங்குடி டைல்ஸ்க்கும் அந்த இருப்பார் அந்த இட்டாலியன் மார்பிள்ஸ் போய் நென்ட்டியில் வந்து நில்லுங்க, டிஃப்ரென்ஸ் தெரியும் நடக்கிறதுலே. இது ஆத்தங்குடி டைல்ஸ், அது இட்டாலியன் மார்பிள். அது வந்து கால் சூடாக இருக்கும். இது வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும், காலுக்கும் இருக்கும். இதுவும் ஆத்தங்குடி டைல்ஸ் தான். இல்லை, இது வந்து இது நம்ம இந்த டைல்ஸ் இங்கிலீஷ் டைல்ஸ். இப்போ மேலே இருக்கிறதுலாம் உட்டன் ஃப்ரேமா? உட்டன் ஃப்ரேமில் உட்டன் டைல்ஸ் வச்சுருக்காங்களாம். எல்லாம் ஒரு ஒரு ரூம் இல்லை. ஏதோ கதை சொல்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏதோ கதை போல். பண்டிதர் வந்து இங்கே ஏதோ குழந்தைய கேட்குறாரு. இங்கே ஏதோ குழந்தைக்கு ஆயிடுச்சு. எங்க இருக்கு? மானோட கொம்பா? சந்திரமுகி தாமா, சந்திரமுகி வீடு. இங்க பார்த்துதான் சந்திரமுகி வேட்டையனை காதலிச்சோம். இதான் வேலைக்காரங்களோட வீடு. இதான் ராணியோட சமையல் அறை. இது வந்து டைனிங் ஏரியா. இது வந்து சமையலறை. இதுக்குள்ளே இருந்து வந்து சமையல் பரிமாறுறதுக்கு. அந்த காலத்து ஆட்டாங்கல் இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கே. தூக்கு சஞ்சய், பரவாயில்ல, உன்னாலே தூக்க முடியுதே. மாற்றி அப்பா டோன்ட் டச்சுன்னு அங்கே போட்டிருக்காங்க. மஞ்சள் அடிப்பாங்களே அதானே, அதுக்குள்ளே வந்து அரிசி போட்டு அரிசி போடுப்பாங்க. அது ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டுக்குள்ளே அரிசி போட்டு இப்படி சுத்த சுத்த அரிசி வந்து நெஞ்சு வரும். நல்லா நாங்கள் வந்து இப்போது ஆத்தங்குடி பேலஸ் முடிச்சுட்டு, சரி கொஞ்சம் பிச்சைக்கறி மாதிரி ஆயிடுச்சு மேக்கப்லாம். ஆத்தங்குடி பேலஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோன்னா, ஆத்தங்குடி டைல்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா கடை இருக்குது.
அந்த டைல்ஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். லைக் லைவாக அந்த டைல்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. ஆத்துக்குடி பேலஸ் வந்து அந்த சைடு ஓகேவா. அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி தான் போவீங்க. கணேஷ் டைல்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. இதுதான் எங்கள் கைடு வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து எப்படி டைல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் லைவாக. நான் போய் காமிக்கிறேன். இதான் அந்த டைல்ஸ் கடை, ரொம்ப குட்டி கடை தான் இருக்கு பாருங்கள். பேஸ்ட் ஆயிலா? ஆயில் ஆயில் அந்த மோல்ல இருந்து வெளியில எல்லாம் வராது அந்த டிசைன். டாடி வேற டிசைன். ಇವಾಗ ಗ್ರೀನ್ ಹಾಕ್ತಾರೆ. ಮಣ್ಣು ಎಪ್ಸನ್ ಬಂದಾಗ ಎಪ್ಸನ್ ಕನ್ನಡಿ ಅರ್ಥ ಇಟ್ರು அம்மா இல்லோடு பா. இந்த இதில் பாருங்க ஆண்டி. ஆனால் இது ஒரே டிசைன் ஒன்றொன்றுல அப்படியே ரிப்பீட் ஆகாது இல்லை? இப்போ நீங்கள் பண்ணுறது ஒரே மாதிரியே வராதுல்ல எல்லாத்துலேயும்? ஒரு நிமிஷம் இங்கே காட்டுங்க ஆண்டி. ஆண்டி இந்த சைடு இந்த சைடு. தள்ளு சஞ்சய், தள்ளு சஞ்சய். இதுதான் 1000 ஜன்னல் வீடாம். நாங்கள் வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைம் வந்து 7 ஆகுதாக்கா? 7 o'clock ஆகுது. 1000 ஜன்னல் வீடாம். வெளியிலேருந்து பார்த்தா நிறைய ஜன்னல் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏசியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் போக தான் முடியாது. இதுக்குள்ளே போனால் தான் நம்ம இந்த படிக்கட்டேறி மேலெல்லாம் போக முடியும். ஆனால் உள்ள அலோடு இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா திண்ணெல்லாம் வச்சு எப்பயுமே செட்டியார்ஸ் வந்து இந்தமாதிரி ஹை போடியமாக தான் வீடு கட்டுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதில் பண்ணதுனால. எனக்கு இங்கே வர்றதுக்கே பயமாக இருக்குது. திக்கு திக்குன்னு இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. உள்ள விட்டா மாய மூடுறா. உள்ளே வந்து ஃபுல்லாக ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டு அழகாக இருக்குது. பார்க்க விட்டால் நல்லாயிருக்கும் மெயின்டைன் பண்ணி. ஏன்னா வண்டி நிறுத்தி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்தப்போ.
மாட்டி ரெட் சிக்னல் ரெட் லைட் இடத்துல க்ரீன் லைட் மாறினா தான் இந்த இது தூக்குவாங்களா விழுது. ஆக்சுவலி வீடியோவே எடுக்க முடியல. ஃபைனலி ராமேஸ்வரம் நாளைக்கு தனுஷ்கோடி போகிறோம். நான் பாம்பன் பிரிட்ஜ்ல வண்டி ஓட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் லாங் டிரைவ். ஹாய் கைஸ், இந்த மொத்த vlogல நான் வந்து ஒரு ஹாய் கூட தெளிவாக சொல்லியிருந்திருக்க மாட்டேன். பிகாஸ் நான் எல்லா டைமுமே பேசஞ்சர் பிரின்சஸ் மாதிரி இப்படி அப்படின்ட்டு எப்பயுமே வந்து அண்ணன் ஓட்டுவாங்க இல்லை அப்பா ஓட்டுவாங்க, கூட உட்காந்துட்டு வாய் பேசிக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவேன். பட் இந்த டைம் வந்து நான் தான் ஹோல் டைம் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஃபுல்லாகவே நானே ட்ரை பண்ணுறதுனால எனக்கு ரெக்கார்ட் பண்ணவும் டைம் இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்குது, கழுத்து வலிக்குது, கண் வந்து நைட் டைமில் பார்த்து கண்ணெல்லாம் வந்து ரொம்ப எரியுது, ஒரு மாதிரி தூக்கம் வருது, கண் செவந்திருக்கு தெரியுதா, அந்தளவுக்கு டயர்டாக இருக்குது. மையெல்லாம் கலைஞ்சி கீழே வந்துடுச்சு, அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ தூங்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரைக்குடி போனோம். காரைக்குடி போகிற வழியில் இருக்க அந்த பேலஸ்லாம் பார்த்தோம். ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஹேண்ட்லூன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதில் சில சாரீஸ் வாங்கினாங்க, இதெல்லாம் பண்ணோம். அப்புறமேட்டுக்கா ராமேஸ்வரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். அதை ட்ரைவ் பண்ணுற வீடியோஸும் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நானே எனக்கு வீடியோ எடுத்துக்கிறதுனால என்னால் முழுசாக வீடியோஸ் எடுக்க முடியல. இவங்களாம் தான் வீடியோஸ் எடுத்து கொடுக்கணும். பட் இந்த பையன் அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணான்னா, நான் பதறி கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுத்து காரை கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்ருக்கேன். என் பக்கத்தில் பார்த்து தூங்கிட்டு இருக்கான் வெக்கமே இல்லாமல். த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன் டுடே இஸ், ஒன்று நான் வண்டி ஓட்டினது, இதோட செகண்ட் லாங் ட்ராவல். அதாவது நான் வண்டி ஓட்டி இதெல்லாம் பசங்க கேட்குறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இருக்கும். நான் வந்து வீட்டில் வந்து ரொம்ப பேம்பராக வளர்ந்த குழந்தை. எப்படின்னா ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு கூட பக்கத்தில் கடையில் போய் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வர மாட்டேன். அந்தமாதிரி சைக்கிள் கூட ஓட்டாமல் தான் நான் வளர்ந்தேன். ஒரு 2 வீலர் ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது. 2 வீலர் ஓட்டி ஒரு டைம் கீழே வந்து ஆக்சிடென்ட் வாங்கி சில்லறலாம் வாங்கினால நான் 2 வீலரும் ஓட்ட கற்றுக்கல. இப்போ வந்து நான் ஒரு கார் ஓட்டுறேன் அப்படின்னும் போது டச்சூட் கார் ஓட்டுறேன். அதனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து அவள் கார் ஓட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பின்னாடி படுத்து தூங்கிட்டு வருது, எனக்கு நம்பிட்டு வருது அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அப்புறமேட்டுக்கு செகண்ட் விஷயம் வந்து என்னதுன்னா, அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக காரைக்குடி போகணுன்னு ஆசை. அதை வந்து எப்படியாவது எனக்கு போயாச்சு. அவங்க கேட்ட மாதிரி அந்த 2 பேலஸ் எப்படியோ கூப்பிட்டு போய் காமிச்சாச்சு. அவங்க அதை பார்த்து ஹாப்பியாக இருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. தேர்ட் வந்து என்னென்னா, கரெக்டாக நாங்கள் பாம்பன் பிரிட்ஜ் ஏறுறோம். நான் பாம்பன் பிரிட்ஜில் வண்டி ஓட்டியே ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணுச்சு. வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதுலேருந்து பாம்பன் பிரிட்ஜ் நாங்கள் ஏறுறோம், கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சு. அதாவது எப்பயும் காத்தடிக்கும். கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சு. ஒரு நாளைக்கு 4-5 டைம் தான் அங்கே ட்ரெயினே வரும். அந்த ட்ரெயின் கரெக்டாக நாங்கள் க்ராஸ் ஆகும்போது வந்தது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. நான் பாம்பன் பீச்சில் இது வரைக்கும் ட்ரெயின் பார்த்ததே இல்லை. ட்ரெயின் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ குஷியாக இருந்தது. வாவ் அப்படின்னு இருந்தது. காரை ஒரு ஓரமாக போய் பார்க் பண்ணிட்டு எல்லோரும் கீழே இறங்கி போய் ட்ரெயினை பார்த்து ட்ரெயின் வீடியோலாம் எடுத்தோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் ஒரு குட்டி விஷயம் தானே ஹாப்பினஸ். என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே என்னால் சுத்தமாக முடியல. என் கண் ரொம்ப சவந்து போச்சு. மேக்கப்பெல்லாம் கலைக்கணும், கண்ணில் இருக்க மையெல்லாம் போகணும். டயர்டாக இருக்குது. நான் வந்து ஆஃப் சாரிலாம் கட்டி இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லை. இவ்வளோ லாங் ட்ராவல். ஆஃப் சாரி எல்லாத்தையும் கைட்டி போடணும். கைட்டிட்டு ஜாலியாக தூங்க போகிறேன் நைட் ட்ரெஸ் மாற்றிட்டு. ஓகே பாய் பாய்.